இப்போ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது மாநில அரசு. 100 வழக்குல 90 வழக்குல நாங்கள் யாரை சேர்ப்போம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். இப்போதைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அவர் இந்த மாவட்டத்துக்கான நிர்வாக அதிகாரி அவர் தான். மாவட்ட ஆட்சித்தலைவரிடமே தொடர்ந்து மனு கொடுக்கப்பட்டு வருகிறது. அது சரியா? அது போதுமானதா? அதுவே போதியமான அளவு தீர்வை எட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. என் அளவுல அது அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்குது. ஒரு 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 ஐயம் இருப்பது, அந்த ஐயம் சரியானதுதான். ஏன்னா வழக்கமா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வழக்கு போடுறோம் நீதிமன்றத்துல அப்படின்னா அரசுக்கு எதிராக மட்டும்தான் உயர் நீதிமன்றத்தை நேரடியாக அணுக முடியும். ரிட் வழக்குன்னு சொல்லுவோம். நீதி பேராணை வழக்குகள் தமிழ்ல. ஒரு நீதி பேராணை வழக்கு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அரசுக்கு எதிராக அல்லது அரசனுடைய நிறுவனத்துக்கு எதிராக அரசனுடைய பங்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு எதிராக வழக்கு தொடரலாம். அப்படி நேரத்துல 100 வழக்குல 90 வழக்குல நாங்கள் யாரை சேர்ப்போம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அரசுக்காக. தமிழ்நாடு அரசு அதன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இப்படித்தான் த ஸ்டேட் ரெப்ரசன்டட் த்ரூ தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இப்படித்தான் வழக்குல எதிர்மனதாரராக அரசை சேர்ப்போம். ஏன் அரசு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இது மக்கள் நல அரசு. குழந்தைகளோ அல்லது 18 வயதுக்கு குறைவானவர்களோ அல்லது இளவர்களோ அல்லது மனநலம் பிறந்தவர்களோ அல்லது தன்னால் காப்பாற்றிக் கொள்ள இயலாத இயல்பு நிலைக்கு முரணானவர்களோ பொறுப்பு யாருன்னா அரசு. அப்படி சூழல்ல அரசுதான் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதனால அரசு என்பது மாவட்ட அளவில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனைனா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதற்கு பொறுப்பு. மாநில அளவில் முடிவெடுக்க வேண்டியதுன்னா அந்த துறை வாரியான செயலாளர்கள், அது வரித்துறையா இருந்தால் வரித்துறை செயலாளர், சுற்றுச்சூழலாக இருந்தால் சுற்றுச்சூழல் துறை செயலாளர், சட்ட பிரச்சனையாக இருந்தால் சட்டத்துறை செயலாளர், இப்படி அந்தந்த துறை வாரியான செயலாளர்கள். இப்ப மாஞ்சலியை பொறுத்தளவுல அது மாவட்ட பிரச்சனையா மாநில பிரச்சனையா அப்படிங்கிற பொறுத்தது இருக்கு. அது மாவட்ட பிரச்சனையாக இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவரும், மாநில பிரச்சனையாக இருந்தால் இதை பொறுத்தவரை வனத்துறை செயலாளர், சுற்றுச்சூழல் துறை செயலாளர், ஒருவேளை தேயிலை இப்போ டாண்டி எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தனித்துறை இருந்தால் அந்த துறையை சார்ந்த செயலாளர்கள் பொறுப்பாக வருவாங்க. இப்போதைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அவர் இந்த மாவட்டத்துக்கான நிர்வாக அதிகாரி அவர் தான். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு பேர், அவருக்கு பேரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மாவட்ட நிர்வாக நடுவர், அப்புறம் மாவட்டத்துக்கான பொறுப்பு அதிகாரி. ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சட்ட ரீதியாக தீர்வளிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர். அதனால அந்த பொறுப்பின் அடிப்படையில கொடுக்குது. ஆனா என் பார்வையில மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாஞ்சோலை பிரச்சனையில இப்ப இருக்கிற நிலைமையில முடிவெடுக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது என் பார்வையில. ஏன் அப்படின்னா அவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கு, வானளாவிய அதிகாரம் இருக்குது. ஆனா ஒரு ஒரு வரையறையோட உட்பட்ட இந்த பிரச்சனையில இப்ப ஊரே இல்லாம போக போகுது, மக்களை எல்லாம் வெளியேற்றுறது ஒரு நிர்வாகம் தயாரா இருக்குது, எல்லா வேலையும் அடிப்படை எல்லாம் ரொம்ப வேக வேகமா நடக்குது. இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் கையை தாண்டி இப்ப மாநிலத்துக்கு போயிருச்சு. இப்ப மாநில அளவுல இருக்கக்கூடிய சட்டத்துறை செயலாளரோ சுற்றுச்சூழல் துறை செயலாளரோ வனத்துறையினுடைய செயலாளரோ இவர்கள் தான் இப்ப முடிவெடுத்து ஆகணும். தொடர்ந்து அந்த நிர்வாகம் அங்க போனதுக்கு பிறகும் அங்க மக்கள் தொடர்ந்து தங்க வைக்கப்படணுமா? ஏன்னா இப்ப அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. கொண்டு போகும்போது மாஞ்சோலைக்கு கொண்டு போகும்போது மக்களை கொண்டு போகும்போது அது அரசனுடைய நிலம் அல்ல, அது ஒரு தனியார் நிலம். ஆனா 48ல இருந்து 1958ல போடப்பட்ட உத்தரவுல இருந்து கடந்த 60 ஆண்டுகளா தமிழ்நாடு அரசுக்கான சொந்தமான நிலம். அப்போ இப்போ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது மாநில அரசு. மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டியது என் பார்வையில சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை, சட்டத்துறையை சேர்ந்த அரசு அதிகாரிகள், அரசு துறை செயலாளர்கள். அதனால உடனடியாக இது மாநில அரசு தான் இப்ப தலையிட்டு தொடர்ந்து அங்க மக்களுடைய கோரிக்கையான தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் அடிப்படையில இது எடுக்கப்படுகிறது, அரசு தொடர்ந்து நடத்தப்படுதுன்னு அறிவிக்க வேண்டிய இடத்துல அல்லது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அது தொடர்பான சாத்தியக்கூறுகளையும் அதனுடைய சாதக பாதகங்களையும் அனுசரித்து வேணும் வேண்டாம், முடியும் முடியாது, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படலன்னு முடிவெடுக்கிற இடத்துல இப்போதைக்கு இருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை கருதி முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசு. அதனால உடனடியாக வனத்துறை, சுற்றுச்சூழல் துறை, சட்டத்துறையை சேர்ந்த மாநில செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய, அதாவது சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு துறையினுடைய செயலாளர்கள் தான் இதற்கு பொறுப்பு. என் பார்வையில மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான அதிகாரம் எல்லாம் தாண்டி இப்போ போயிருச்சு. அதனால இது மாநில அரசு அங்க உட்கார்ந்துட்டு சென்னையில இருந்து தான் உடனடியாக செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு.